குட் மார்னிங். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேச போகிறோம். அவரோட ஒரு புக்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த புக்கில் இருக்கிற ஒரு பாகம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சின்ன டாபிக் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். கவிஞர் கண்ணதாசன் அவரோட நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதுலேருந்தே இதெல்லாம் படிப்பேன். இந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய புக்கை வந்து நான் ரொம்ப படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக அவர் லைஃப்பில் வந்து அவர் அனுபவபூர்வமாக நடந்த சம்பவங்களை வந்து அவர் எழுதியிருப்பார், சொல்லியிருப்பார். நம்ம வாழ்க்கை நமக்கு நடந்த ஒரு சில பிரச்சனைகள், சோதனைகள், துன்பம், இது எல்லாமே கலந்து நம்ம எப்படி பார்க்குறோம், என்ன கோணத்தில் அதை பார்க்குறோம், இவங்க லைஃப்பில் இப்படிலாம் நடந்திருக்கு, அவங்க இப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஒவ்வொரு பாட்டிலையாக இருக்கட்டும், கவிதையிலையாக இருக்கட்டும், அவர் புக்ஸில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரணும், அது எப்படி இன்னும் வந்து நம்ம அதை தாண்டி இன்னும் ஸ்டெப்பு அந்த ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி நம்ம வந்து ஒரு தூண் மாதிரி நிற்கிறது அப்படிங்கிறது இவருடைய புக்ஸ் படித்து நான் நிறைய வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய வந்து அட்வைஸ் கற்றுக்கிட்டது இவர் புக்கிலேருந்து தான். நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் நம்ம வந்து அனுபவப்படணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவருடைய புக்ஸில் வந்து அவர் சொல்லிப்பார். அதாவது இன்றைக்கி அவருடைய நினைவு நாள், அதனால் வந்து அவரை பற்றி சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் புக்கில் சொன்ன விஷயங்கள்லேருந்து நானே என் லைஃப்பில் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி வந்து கற்றுக்கணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத வச்சு நல்லாவே யோசிப்பேன். நம்ம எப்படி பக்குவப்படணுங்கிற அளவுக்கு அவர் வந்து புக்கில் சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒரு துன்பம் ஒரு சோதனை அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒரு முறை வறண்டு விடுகிறது. குளங்கள் கோடையில் வற்றி மழைக்காலத்தில் நிரம்புகின்றன. நிலங்கள் வறண்ட பின் தான் பசுமையடைகின்றன. மரங்கள் இலையுதிர்ந்து பின் தளிர் விடுகின்றன. இறைவனின் நியதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மழை ஒன்றுதான். அதுவும் வளர்வதாகவும் அழிவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இறைவன் மனிதனையும் அப்படித்தான் வைக்கிறான். நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை, நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை. முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு. முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம். முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம். முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம். இறைவனது தராசில் 2 தட்டுகளும் ஏறி ஏறி இறங்குகின்றன. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தத்தொப்பதில் என்றான் வள்ளுவன். எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவனுக்கும் இறைவன் வழங்கியதில்லை. அந்த நாளில் எனக்கு நல்ல பசி எடுத்தது, உணவு கிடைக்கவில்லை. பின் பசியும் இருந்தது, உணவும் கிடைத்தது. இப்போது உணவு கிடைக்கிறது, பசி இல்லை. அதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு இன்பம் வருதுன்னா பின்னா அதுக்கப்புறம் துன்பம் வருது, துன்பம் வருதுன்னா இன்பம் வருது. அப்படிங்கிறது வந்து இப்போ என்ன சொல்கிறது, நம்ம படிச்சுட்டு இருக்க டைமில் இந்த அளவுக்குலாம் புரியாது. நான் காலேஜ் படிச்சுக்கும் போது அதெல்லாம் புரியாது. இப்போது ஒரு நல்ல பக்குவப்பட்ட ஸ்டேஜுக்கு வந்தபோது இதெல்லாம் நல்லா ஆக்சுவலாக புரியுது. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்கோம், பக்குவப்பட்டிருக்கோங்கிறது இன்னும் புரியுது. அப்புறம் அடுக்கடுக்காக பணம் சேர்த்து 1000 வேலைக்கு மிராஸ்தாரானார் ஒருவர். ஆனால் மறுநாளே அவரை அரிசி சாப்பிடக்கூடாது, சர்க்கரை வியாதி என்று சொல்லிவிட்டார் டாக்டர். சீனாவில் மாசேதுங் புரட்சி நடந்த போது பல ஆண்டுகள் காடு மேடுகள் ஏறி இறங்கினார். மனைவியை தோளில் தூக்கி கொண்டு அலையக்கூட வல்லமை பெற்றிருந்தார். புரட்சி முடிந்து பதவிக்கு வந்த 2 ஆண்டுகளில் நோயில் படுத்தார். ரஷ்யாவில் லெனின் கதையும் அதுதான். புரட்சி நடக்கும் வரை லெனின் ஆரோக்கியமாகவே இருந்தார். பதவிக்கு வந்து சில மாதங்களே படுக்கையில் விழுந்தார். சில ஆண்டுகளிலே மரணமடைந்தார். ரயிலிலும் கட்டை வண்டிகளிலும் கால்நடையாகவும் சென்று கூட்டத்தில் பேசுவார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு போவார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருந்தது. அவர்கள் பதவிக்கு வந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களில் பலருடைய ஆரோக்கியம் கெட்டு விட்டது. எனது நண்பர் ஒருவர் படம் எடுத்தார். முதற் படமே அபார வெற்றி, அளவு கடந்த லாபம். அடுத்த படத்திலிருந்து விழத் தொடங்கியது. இன்னும் அவர் எழ முடியவில்லை. இன்னொரு பட அதிபர் ஊமைப்பட காலத்திலிருந்து தொழிலில் இருக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் பல படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை. மிகுந்த சிரமப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்தார். அவரது வாழ்க்கையே அந்த படம் தீர்மானிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த படம் அமோகமாக ஓடியது. ஒரு புது நடிகையை நட்சத்திர நடிகையாக்கிற்று. அது தெலுங்கிலும் வெற்றி, இந்தியிலும் வெற்றி. அது முதல் அவர் தொட்டதெல்லாம் வெற்றி.
பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? கண்களை மூடிக்கொண்டு எண்ணி பாருங்கள். ஒரு கட்டம் அப்படி என்றால் மறுகட்டம் இப்படி. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு, இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப வேண்டாம். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகிறான் என்று பொருள். எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கு அனுமதி அளித்து விட்டான் என்று பொருள். ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டொன்றாகும், அன்றி அதுவரினும் வந்தெய்தும் ஒன்றை நினையாதும் முன்வந்து நிற்கும் என ஆளும் ஈசன் செயல் என்பது முன்னோர் பழமொழி. கற்பகத்தை சேர்ந்தோருக்கு காஞ்சி சிறங்காய் ஈந்தேன், முற்பவத்தில் செய்த வினை. இதுவும் அவர்கள் சொன்னதே. உனது வாழ்க்கை பூஜ்யத்தில் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் இறைவனின் பரிசு, பின்பக்கம் விழுந்தால் அவனது சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரேடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கிறது. என் வாழ்க்கை மேடும் பள்ளமுமாகவே போவதால் என் எழுத்து வண்டி 25 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் சகட யோகம் என்பார்கள். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்றார்கள் நம் முன்னோர்கள். ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவன் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றன. தெய்வ புருஷ ஸ்ரீராமனுக்கே பொய்மான் எது உண்மைமான் எது என்று தெரியவில்லையே. அதனால் வந்த வினைதானே. சீதை சிறையெடுக்கப்பட்டதும் ராமனுக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்களும் சத்திய தெய்வம் தர்மனுக்கே சூதாடக்கூடாது என்ற புத்தி உதயமாகவில்லையே. அதன் விளைவுதானே பாண்டவர் வனவாசமும் பாரத யுத்தமும். முக்காலமும் உணர்ந்த கௌதமனுக்கே பொய்க்கோழி எது உண்மைக்கோழி எது என்று தெரியவில்லையே. அதனால்தான் அகலிகை கெடுக்கப்பட்டதும் சாபம் பெற்றதும். ஆம், இறைவனின் சோதனை எவனையும் விடாது என்பதற்கு இந்த கதைகளே நமது இந்து மத ஞானிகள் எழுதி வைத்தார்கள். துன்பங்கள் வந்தே தீரும் என்றும் அவை இறைவனின் சோதனைகள் என்றும் அவற்றுக்காக கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதும் முட்டாள்தனம் என்றும் உன்னை உணர வைத்து துன்பத்திலும் ஒரு நிம்மதியை கொடுக்கவே அவர்கள் எழுதி வைத்தார்கள். இந்த கதைகளை முட்டாள்தனமானவை என்று சொல்லும் அறிவாளிகள் உண்டு. ஆனால் முட்டாள்தனமான இந்த கதைகளின் தத்துவங்கள் அந்த அறிவாளிகளின் வாழ்க்கையும் விட்டதில்லை. நான் சொல்ல வருவது இந்து மதத்தின் சாரமே. உனது லௌகீக வாழ்க்கையை நிம்மதியாக்கி தருவது என்பதையே. துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கென்ன வேதனை வரப்போகிறது? அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்துவிடும். தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, அர்த்தமுள்ள இந்து மதம். இது ஃபுல்லாக தான் நான் படித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல சின்ன சின்ன பார்ட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு பர்த்டேக்கு இந்த புக் வாங்கி அப்படியே ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த புக் படிக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த மாதிரி இருக்குது. அதாவது அவர் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு நான் இந்த புக்கில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நம்ம லேர்ன் பண்ணுற சில விஷயங்கள், அதாவது ஒரு ஏமாற்றம், நடந்த சோகம், துக்கம், ஒருவருடைய என்ன சொல்கிறது, யாராக வேணால் இருக்கலாம். அவங்க நம்மளை கஷ்டப்படுத்திருக்கலாம், துன்பப்படுத்திடலாம், ஒருத்தர் நம்மளை சந்தோஷப்படுத்திருக்கலாம், எப்படி வேணாலும் இந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆக்சுவலாக எப்படி இருக்கோம், அதாவது நம்ம எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த டாப்பிக்கில் சொன்னது, துன்பம் ஒரு சோதனைங்கிற டாப்பிக்கில் சொன்னது என்னென்னா, நமக்கு வீழ்ச்சி எப்பயும் வரலாம், அதே நேரம் வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். நம்ம எந்த இடத்துலையும் சரிவை நம்ம பார்த்தாலும் நம்ம ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய நேர்மை தவறாமல் நம்ம நடந்துக்கணுங்கிறது உண்மை. அதாவது இப்போ நம்ம ஒரு நல்லவனாக இருக்கோம் அப்படிங்கிறது பற்றியில் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் லேட்டாக தான் வருமே தவிர நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லல. நமக்கு இப்போ ஒருத்தர் உனக்கு இது நடக்காது அப்படின்னு ஒருத்தர் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஆக்சுவலாக அது தெரியாது. அவங்க ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி சொல்லலாம். நமக்கு நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு இதில் நமக்கு நடக்கும்னு சொல்கிறதுக்கு 100 காரணம் இருக்கும். நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் இந்த ரீசன் கிடையாது. நெகட்டிவ் ஸ்பீக் பண்ண பீப்புள்ஸ் நம்ம பெருசாக இது பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அதிகமான கஷ்டங்கள் வரும்போது நமக்கு நெகட்டிவாக தான் தோணும். மித்தவங்க சொல்கிறதும் நமக்கு நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை நமக்கே கூட தோணலாம். ஆனால் நீங்கள் உங்களை இன்னும் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கலாம், என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ரொம்ப இன்னும் பாசிட்டிவாக அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்
வாலி சாருமே இதே மாதிரி, அதாவது நான் ஒரு பொயட்மே வந்து ஃபாலோ பண்ணிட்டு நான் பார்க்குறேன். நான் கவிதை எழுதுறதுனால இந்த கவிதை படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கற்பனை விஷயங்களா இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் போது அவங்க சொல்கிற மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்ம நிறைய எடுத்துக்கணும். இவரோட, அதாவது கண்ணதாசன் ஐயாவோட ஒரு பாட்டை கேட்டு தான் வாலி அவர்களே வந்து ஊருக்கு போகாமல் அந்த தொழிலே இருக்கணும், அதாவது ஐ மீன் கவிஞராகவே இருக்கணும்னு அவரும் யோசிச்சார். அப்படின்னால ஒருத்தருடைய தாட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு எவ்வளோ வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. இப்போ நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோம்னா ஹெல்ப் பண்ணணும். நம்மளால் பண ரீதியாக உதவி செய்யலாலும் நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்கலாம், செய்யலாம், சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.